புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக வளர்ந்து வந்த காலகட்டத்தில் பலர் அவரது படங்களை போட்டி போட்டுக்கொண்டு தயாரிக்க விரும்பினார்கள். காரணம், எம்ஜிஆர் படத்தை தயாரித்தால் நல்ல லாபம் பார்க்கலாம் என்பதுதான். ஆனால் ஒரு சிலர் எம்ஜிஆர் படத்தை தயாரிக்க தயங்கி ஒதுங்கி நின்று விடுவார்கள். காரணம், அவர் பிஸியாக நடித்து வருவது, அரசியலிலும் கவனம் செலுத்தி வருவது, இவற்றால் குறித்த நேரத்தில் படத்தை முடிக்க முடியாதே என்பதுதான். அதே சமயம் நல்ல பல கதைகளை எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்தும் கூட அதில் நடிக்க முடியாமல் போன சம்பவங்கள் நிறைய உண்டு. தமிழ் சினிமாவில் பணமா பாசமா, உயிரா மானமா, குலமா குணமா என இரண்டு முக்கிய விஷயங்களை எடுத்து எது பெரியது என்பது போல கேள்விக்குறியுடன் டைட்டிலை வைத்து குடும்ப பாங்கான படங்களை இயக்குவதில் வல்லவர் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். சுருக்கமாக இவரை KSG என்பார்கள். 1962 சாரதா என்கிற படத்தில் முதன் முறையாக இயக்குனராக அறிமுகமான KSG அதன் பிறகு அதே வருடம் தெய்வத்தின் தெய்வம் என்கிற படத்தை இயக்கினார். இந்த இரண்டு படங்களும் வெற்றி படங்கள் தான். இந்த இரண்டு படத்திலும் SSR தான் கதாநாயகனாக நடித்தார். அதைத் தொடர்ந்து இன்னொரு குடும்ப பாங்கான கதையை எழுதி முடித்த KS கோபாலகிருஷ்ணன் அந்த கதையை சிவாஜி கணேசனிடம் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். ஆனால் சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியாமல் போனது. அதன் பிறகு எம்ஜிஆரிடம் அந்த கதையை சொல்வதற்காக சென்றார் KS கோபாலகிருஷ்ணன். எம்ஜிஆர் அப்போதுதான் கமர்ஷியல் ஹீரோவாக வளர்ந்து வந்தார் என்றாலும் KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க எம்ஜிஆர் விரும்பினார். அதே போல KSGயும் எம்ஜிஆரின் வீடு தேடி சென்று அந்த கதையை கோரினார். கதையை கேட்டதும் எம்ஜிஆருக்கு ரொம்பவே பிடித்து போனது. இந்த கதையை சொல்லும் போதே நடந்த ஒரு சின்ன சம்பவம் என்னவென்றால், இந்த கதையை சொல்ல சொல்ல திடீரென்று எம்ஜிஆரின் கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. உடனடியாக எழுந்து சென்று தனது அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டார் எம்ஜிஆர். கோபாலகிருஷ்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது அங்கிருந்த எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி அவரிடம் அமைதியாக இருங்கள், இன்னும் சில நிமிடங்களில் எம்ஜிஆர் மீண்டும் வெளியே வருவார் என்று கூறி சமாதானப்படுத்தினார். சொன்னது போலவே சில நிமிடங்களில் வெளியே வந்த எம்ஜிஆர் மீண்டும் வந்து கதையை கேட்க துவங்கினார். எம்ஜிஆர் இப்படி செய்ததற்கு காரணம், இந்த கதை எம்ஜிஆரின் மறைந்த முதல் மனைவியான தங்கமணியையும் அவர் மீது எம்ஜிஆருக்கு இருந்த அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருந்ததுதான். எம்ஜிஆரை பொறுத்தவரை அப்போது தனது படங்களுக்கான நடிகர்கள் மற்றும் டைரக்டர், ஒளிப்பதிவாளர் என முக்கியமான பலரையும் அவர்தான் தேர்வு செய்வார். அப்படி இந்த கதையை கேட்டதும், கதை நன்றாக இருக்கிறது, கதை வசனத்தை நீங்களே எழுதுங்கள், படத்தை அந்த இயக்குனர் இயக்கட்டும் என ஒரு இயக்குனரின் பெயரை கூறியுள்ளார். அதே போல இந்த கதையில் வலுவான கதாபாத்திரமாக இடம்பெற்ற மாமனாரின் கதாபாத்திரத்தில் நடிகர் TS பாலையா நடிக்கட்டும் என்றும் எம்ஜிஆர் கூறிவிட்டார். சரி, எம்ஜிஆரின் படத்தை இயக்கவில்லை என்றாலும் அவருடன் இணைந்து பணியாற்றலாம் என்று நினைத்து அவரது நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டார் KS கோபாலகிருஷ்ணன். அந்த படம் தான் கற்பகம். படப்பிடிப்பு துவங்கி 2-3 நாட்கள் நடைபெற்றது. ஆனால் தான் எதிர்பார்த்தபடி அந்த மாமனார் கதாபாத்திரத்தை TS பாலையா வெளிப்படுத்தவில்லை என்பதுடன் படத்தின் இயக்குனர் அந்த படத்தை இயக்கிய விதமும் KS கோபாலகிருஷ்ணனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் படப்பிடிப்பு தளத்தில் பெரும்பாலும் எம்ஜிஆரிடம் சரிவர பேசாமல் என்று இருந்தார் KS கோபாலகிருஷ்ணன். 2 நாட்களிலேயே இதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர், உங்களுக்கு இயக்குனரையும் TS பாலையாவையும் பிடிக்கவில்லை தானே என்று வெளிப்படையாகவே கேட்டுவிட்டார். ஆனாலும் பிரச்சனை வேறு வடிவில் வந்தது. எதிர்பாராத விதமாக இந்த படத்தின் தயாரிப்பாளர் பண பிரச்சனையில் சிக்கியதால் படப்பிடிப்பு 2-3 நாட்கள் அப்படியே நின்றுவிட்டது. அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து இந்த கதையில் ஜெமினி கணேசனை ஹீரோவாக வைத்து தானே இந்த படத்தை இயக்கினார் KS கோபாலகிருஷ்ணன். சாவித்திரி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த இந்த படத்தில் தான் நடிகை KR விஜயாவை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் KSG. KSGயை பொறுத்தவரை தன் கதை மீது நம்பிக்கை கொண்டவர் என்பதால் கதைக்காக தான் நடிகர்களை தவிர நடிகர்களுக்காக படம் பெரிய அளவில் வெற்றி பெறுவதில்லை என்கிற எண்ணம் கொண்டவர். ஒருமுறை அவரால் அறிமுகப்படுத்திய நடிகை ஒருவர் பின்னாளில் பெரிய நடிகையான பிறகு நடிகைகள் இயல்பாகவே பிறக்கிறார்கள், உருவாக்கப்படுவதில்லை என்று பந்தாவாக பேட்டி கொடுத்தார். அந்த சமயத்தில் அவரை ஒப்பந்தம் செய்திருந்த KS கோபாலகிருஷ்ணன் அவரை படத்திலிருந்து தூக்கிவிட்டு வேறு கதாநாயகியை வைத்து அந்த படத்தை இயக்கினார். அதே சமயம் இது போன்று மீண்டும் ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வைத்து படம் இயக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு வெளியானது. அப்படி ஒரு அறிவிப்பு வெளியாக ஒரு முக்கிய காரணம் இருந்தது. KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான பணமா பாசமா என்கிற படம் வெளியான அதே நாளில்தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா நடித்த தேர் திருவிழா படமும் வெளியானது. பணமா பாசமா படத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி வசூலை அள்ளியது.
அந்த படத்தின் விழாவில் பேசிய இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன், சமீபத்தில் வெளியான எல்லா படங்களின் வசூலையும் முறியடித்துவிட்டு பணமா பாசமா படம் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறது என்று பேசினார். இந்த பேச்சு MGR ரசிகர்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த சமயத்தில் இந்த படத்தின் வெற்றி விழாவுக்காக தனது புதிய காரில் மதுரை சென்றார் கோபாலகிருஷ்ணன். அங்கே அந்த விழாவில் பேசும்போது, எந்த வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் என் படத்திற்கு முன்பு அவர்கள் படம் வசூல் செய்யாது, என் படத்திற்கு நிகர் என்னுடைய படம்தான் என்று தற்பெருமையாக பேசியுள்ளார். இவர் இப்படி தொடர்ந்து ஆணவமாக பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாத MGR ரசிகர்கள் KS கோபாலகிருஷ்ணனின் புதிய காரை அடித்து நொறுக்கியுள்ளனர். நிகழ்ச்சி முடிந்து வெளியில் வந்த KS கோபாலகிருஷ்ணன் தனது காரின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் பயத்துடனேயே சென்னை திரும்பி வந்துள்ளார். அதன் பிறகு அப்போது முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணாவை சந்தித்து நடந்த விஷயங்களை கூறி, நான் யதார்த்தமாக தான் பேசினேன், MGR ரசிகர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், MGRஐ குறிவைத்து பேசவில்லை என்று அவரிடம் சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார். கோபாலகிருஷ்ணனின் பேச்சை கேட்டு எதுவும் பதில் சொல்லாமல் அறிஞர் அண்ணா அமைதியாக இருந்த நிலையில், தான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் என்பதால் தான் அண்ணா தன் பேச்சை பெரிதாக பொருட்படுத்தாமல் அவரது கட்சிக்காரரான MGRக்கு சப்போர்ட் செய்கிறார் என நினைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார் KS கோபாலகிருஷ்ணன். அடுத்த சில நாட்களுக்கு பிறகு குற்றாலம் சென்ற KS கோபாலகிருஷ்ணன் தன்னை 2 பேர் பின்தொடர்ந்து வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஒருவேளை அவர்கள் மதுரையில் பிரச்சனை செய்தவர்களோ என்று நினைத்து பயந்து போன அவர் குளியலை பாதியுடன் நிறுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்ப முயற்சித்துள்ளார். அப்போது அவரின் கார் டிரைவர் அந்த 2 நபர்களிடமும் ஏன் இங்கு வந்து பிரச்சனை செய்ய பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது, நாங்கள் ரகசிய போலீஸ், MGR ரசிகர்கள் உங்களை தாக்க வாய்ப்புள்ளது என்பதால் முதல்வர் அண்ணா தான் எங்களை உங்கள் பாதுகாப்புக்கு அனுப்பினார் என்று கூறியுள்ளார். இதை கேட்டு மனம் நெகிழ்ந்த KS கோபாலகிருஷ்ணன் உடனடியாக அண்ணாவை சந்தித்து மன்னிப்பு கேட்டுள்ளார். அவரும் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் MGRஐ வைத்து ஒரு படம் இயக்க உள்ளதாக ஒரு அறிக்கை வெளியிடுங்கள் என்று சொல்ல, முதலில் தயங்கிய KS கோபாலகிருஷ்ணன் அதன் பிறகு அண்ணாவின் சொல்படி MGRஐ வைத்து படம் இயக்குவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பு வெளியான பிறகுதான் MGR ரசிகர்கள் தங்களது கோபத்தை கைவிட்டனர். ஆனாலும் அந்த படத்தில் MGR நடிக்க முடியாமல் போனது. அதற்கடுத்து சில தினங்களில் KS கோபாலகிருஷ்ணன் வெளிநாடு சென்றிருந்த போது அவரது மகன்களில் ஒருவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டு பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட MGR உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த பையனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யுங்கள், எவ்வளவு செலவானாலும் நான் தருகிறேன் என்று கூறியுள்ளார். வெளிநாட்டிலிருந்து சில தினங்களுக்கு பின் திரும்பிய KS கோபாலகிருஷ்ணன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நெகிழ்ந்து போய் MGRஐ நேரில் சென்று சந்தித்து தனது நன்றியை தெரிவித்தார்.